நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம் வருகிற நேரத்தில் கண்டிப்பாக சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னு நினைப்போம். எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு அற்புதம் செஞ்சார், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நன்மை நடக்குது அப்படின்றத சொந்தக்காரங்க தெரியட்டும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற தீமைகளுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வியாதி வந்தாலோ இல்லைன்னா ஏதோ ஒரு நஷ்டம் வந்தாலோ, ஐயோ அவனுக்கு மட்டும் தெரியக்கூடாது, அந்த சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தெரியக்கூடாது. ஏன்? அவங்க சொந்தக்காரங்க தானே, நம்ம சொந்தக்காரங்கன்னு தான் சொல்கிறோம். அது ஏன் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னை குறித்து நல்லா நினைக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப பேசுவாங்க. தெரிஞ்சால் அவனுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நிறைய காரியங்கள் வந்து சொந்தக்காரங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம நிறைய மறைக்கிறோம். அப்போது நான் நம்புகிறேன், ஆனால் அந்த சொந்தக்காரங்களுக்காக தான் நம்ம ரொம்ப பாடுபடுறோம். சில நேரத்தில் அவர்களுக்காகவே வாழ்கிறோம், அவர்களுக்காகவே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். எந்த சொந்தக்காரங்களுக்காக நம்முடைய ஜீவனையே கொடுக்குறோமோ அந்த சொந்தக்காரங்க தான் நம்ம ரொம்ப அதிகமாக நம்மளை குறித்து பேசியிருக்காங்க. அவங்க தான் ரொம்ப நம்மளை அவமானப்படுத்தியிருக்காங்க. அவங்க தான் நம்முடைய உயர்வில் வந்து அவங்க விருப்பப்படுறதே இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் நம்மை அந்த மாதிரி ஒரு துக்கம் வரும்போது, துன்பம் வரும்போது கைகொட்டி சிரிக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் உண்மையான சொந்தக்காரராகிய ஆண்டவர் நம்ம துக்கப்படும் போது தான் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அதனால் எல்லாருமே இந்த உபவாச ஜெபத்தினுடைய இந்த 2வது நாள், நம்ம இந்த 2வது செக்ஷன் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, ஆனால் நீங்கள் தான் எனக்காக ஏதாவது செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு பிள்ளை ஒரு தனியாக இருக்குவீங்களே, ஒரு வாலிப பிள்ளை, அவங்க அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சுற்றி அத்தனை சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளைக்குன்னு எடுத்து செய்கிறதற்கு ஒரு சொந்தக்காரங்களும் இல்லை. சரி, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, எல்லாரும் வசதி உள்ளவர்களாக தான் இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்கலாம்ல, அந்த பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்கலாம்ல, ஒரு சின்ன உதவி செஞ்சால் அவன் முன்னுக்கு வருவான்ல. இல்லை இல்லை, நீ வேணா பார்த்துக்கோ, நீ என்ன வேணா நீ செஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ. அதே நேரத்தில் நமக்கு வசதி வாய்ப்புகள் வந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு கார் வந்துருச்சு, பங்களா வந்துருச்சு, எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஊரில் இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் தேடி வருவாங்க. ஆனால் ஒன்றும் இல்லாத போது எந்த சொந்தக்காரங்களும் நம்ம தேடி வரவே மாட்டாங்க. அதனால தான் அடிக்கடி நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற சொந்தங்களை நேசிக்கிறது தப்பு இல்லை, சொந்தங்களுக்கு உதவி செய்கிறது தப்பு இல்லை. ஆனால் சொந்தக்காரங்க கண்டிப்பாக ஒரு நாள் மாறுவாங்க. சொந்தக்காரங்க ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம மேலே பொறாமப்படுவாங்க, ஒரு நாள் நம்மை விட்டு அவங்க கடந்து போவாங்க. அதனால தான் உண்மையான சொந்தக்காரராகிய ஆண்டவரை பற்றி பிடிக்கிறவர்கள் கடைசி வரையிலும் அசையாமல் அவர்கள் பலத்தோடு மிக வெற்றியோடு வாழ்வார்கள். அதனால நமக்காக எடுத்து செய்கிற ஒரு சொந்தக்காரர் யார் அப்படின்னா, கர்த்தர் தான் நமக்காக எடுத்து எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதனால இன்னைக்கு இந்த நாளில் நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஆண்டவரே நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒன்று சொல்றேன், சொந்தக்காரங்களை எந்த நேரத்திலையும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா திருப்திப்படுத்தவே முடியாது. எதை கொடுத்தும் திருப்திப்படுத்த முடியாது. இன்னைக்கு ஒருவேளை திருப்தி ஆகிற மாதிரி ஆவாங்க, ஆனால் அடுத்த நிமிஷத்தில் திருப்தி ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை அவங்கள திருப்திப்படுத்திட்டு இருக்கவும் முடியாது, அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நம்ம எதை செஞ்சாலும் நமக்கு கணக்கு வைக்கிற ஒரு நல்ல கர்த்தர் அவர். ஆமேன். சொந்தங்களை வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போடணும், சொந்தங்களுக்காக அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், இந்த காரியத்தை எல்லாம் விட்டுட்டு ஒன்று மட்டும் சொல்லுவோம், நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு உண்மையான சொந்தக்காரர். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதை சில சொந்தக்காரங்க நம்ம தேடி வர்றதற்கு காரணம் இல்லாமல் தேடி வர மாட்டாங்க. ஏதோ ஒரு பணத்தை பிடுங்கலாமா, அவங்க சொத்தை எடுக்கலாமா, கேட்டால் உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, கொடுக்கலாம் இல்லை, இருக்கிறத கொடுக்கலாம் இல்லை. அதான் மோஸ்ட்லி சொந்தக்காரங்க ஒருத்தங்களை தேடி வர்றாங்கன்னா பணத்துக்காக தாங்க தேடி வர்றாங்க, பொருளுக்கு தாங்க தேடி வர்றாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை, நம்மிடத்துல எதையுமே எதிர்பார்க்காம நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று தேவ சமூகத்தில் முழு இருதயத்தோட சொல்ல போகிறோம். இந்த 21 நாள் முடியும் போது ஆண்டவர் நம்ம நிறைய பேருடைய தலைகளிலே கிரீடங்களை கர்த்தர் வைக்க போகிறார்.
நம்ம அவமானப்பட்ட, நம்ம நெருக்கப்பட்ட, நம்மை மிகவும் கஷ்டப்படுத்தின அத்தனை சொந்தங்களுக்கு முன்பாகவும் நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்த போறார். காரணம் என்னன்னா, என்னுடைய சொந்தக்காரர் மனிதன் அல்ல, என்னுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அல்ல. எனக்கு ஒரு உண்மையான சொந்தக்காரர் உண்டானால் அது என்னுடைய ஆண்டவர் மட்டுமே. முழு இருதயத்தோடு கைகளை மேல உயர்த்தி, ஆண்டவரே நீர்தான் எனக்கு உண்மையான சொந்தக்காரர். ஹalleluya.